வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய வாழைத்தண்டு சொதி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது ரொம்பவே சுலபமானது, உடம்புக்கு சத்தானதும் கூட. இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்ல தண்ணி கொதிக்கும்போது நம்ம பாசிப்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நான் இன்றைக்கி வாழைத்தண்டு 2 கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன வாழைத்தண்டு, அதனால் அது 2 கப்பு தான் வந்துச்சு. ஸோ நம்ம 2 கப்புக்கு நம்ம 4 டேபிள் ஸ்பூன் நம்ம பாசிப்பருப்பு போட்டால் போதுமானது. துவரம்பருப்புலாம் நம்ம போட வேண்டாம். இதுக்கு சொதிக்கு பாசிப்பருப்பு தான் நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு கூடவே பெருங்காயத்தூளை நல்லா சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. பருப்பு வேகணும். ஸோ பருப்பு வேகிற டயத்தில் நம்ம வாழைத்தண்டை நறுக்கி எடுத்துக்கலாம். நான் சின்ன வாழைத்தண்டாக தான் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப பிஞ்சாகவும் இருந்தது. அதனால் அந்த நார் மாதிரிலாம் வரும்ல, அது வரலை. இந்த மாதிரி நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நார் வந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. வாழைத்தண்டை நல்லா க்யூப் சைஸை சின்ன சின்னமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வேகும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்குவோம் வாழைத்தண்டை. இப்போ பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வாழைத்தண்டை ஆட் பண்ணணும். நல்லா பருப்பு வெந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். வாழைத்தண்டு ஜென்ரலாகவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது நீர்ச்சத்து உள்ள ஒரு காய் வாழைத்தண்டு. இது சிறுநீரக கற்கள் கரைக்கிறதுல ஃபஸ்ட்டு இது. ஸோ நீங்கள் வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் கூட்டாவோ இல்லை சொதியாவோ இல்லை நீங்கள் ஜூஸாவோ குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது குளிர்ச்சி தரும் உடம்புக்கு. ஸோ இப்போ நம்ம நறுக்கின வாழைத்தண்டை நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். நீங்கள் ரொம்ப சேர்த்துறாதீங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப எல்லோ கலர் ஆயிரும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா ஏற்கனவே வாழைத்தண்டு தண்ணி இருக்கும். நம்ம அந்த தண்ணியில் தான் நம்ம வேக விடணும். அதுக்காக நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. 1/2 கப் சேர்த்தா போதும். ஏன்னா சொதினா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலே சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்குன பச்சை மிளகாய் 1 நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் நைஸாக நறுக்கி அந்த மாதிரி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம்னா பாதி அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா நம்ம சொதிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைத்தண்டு சீக்கிரமாகவே வெந்துடும். அது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், இப்போ பருப்பு வாழைத்தண்டு எல்லாமே நல்லா ஒன்றாயிருச்சு. இது நீங்கள் ட்ரையெல்லாம் ஆக விட வேணாம். அந்த தண்ணி கூடவே நல்லா நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்து இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் நம்ம நெய் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஜீரகமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா நுணுக்கி போடுங்க. இல்லாட்டி கைனால் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் போடுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு எண்ணெயில். இந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கருவேப்பிலை கறியிரும். இப்போ நம்ம தாளித்து அதில் நம்ம கொட்டிடலாம். இப்போ தாளித்து கொட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சொதி நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு பவுலில் போட்டு நீங்கள் சாப்பிடலாம், இல்லாட்டி நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிடலாம். இது ரொம்பவே நல்லது. ரொம்பவே உடம்புக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு இது வாழைத்தண்டு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.
ம்